Hi students, welcome to Nidhikala AIC Academy. So, video வந்து அனைக்கும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றி. So, நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, so RRB எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா வரக்கூடிய மேத்ஸ் கேள்வி தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி ஒரு தனியா ஒரு சீரிஸ் எடுத்துட்டு போலாம் அப்படினு பிளான் பண்ணிருக்கோம். சரிங்களா? So, RRB எக்ஸாம்ஸ்ல கண்டிப்பா வரப்போற மேத்ஸ் கேள்விகள், இந்த மாதிரி கண்டிப்பா வரப்போற ரீசனிங் கேள்விகள், கண்டிப்பா வரப்போற சயின்ஸ் கேள்விகள், கண்டிப்பா வரப்போற ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியா ஒரு இது கொண்டு போலாம். அதுல பார்ட் 1 மேத்ஸ்க்கான பார்ட் 1. சரிங்களா? சோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரயில்வே என்டிபிசி, டெக்னீஷியன், ஜேஇ, ஏஎல்பி இதை தாண்டி ஆர்பிஎஃப், அதில் கூட எஸ்ஐபிசி, இதுக்கெல்லாமே இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ் நம்மளால கண்டிப்பாக தட்டி தூக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆர்ஆர்பி எக்ஸாமை கண்டிப்பாக கிளியர் பண்ணணும்னு வச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நம்ம போகிற எல்லா வீடியோஸும் பாருங்க. டெஃபினட்டாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணா வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏன்னா கொஸ்டின் இங்கிலீஷ்ல இருக்கு அப்படின்னு பார்க்காதீங்க, நான் தமிழையும் சொல்றேன். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாருங்க. A train running at the speed of 60 km/h crosses a pole in 9 seconds. What is the length of the train அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது ஒரு ட்ரெயின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரயில் வந்து பாத்தீங்கன்னா 60 km/h வேகத்துல செல்லுது, ஒரு கம்பத்தை 9 செகண்ட்ல கடந்து செல்லுது. அப்ப ட்ரெயினோட லென்த் என்ன, அதாவது ட்ரெயினோட தூரம் என்ன, அந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. புரியுதா? ரயிலோட நீளம் என்னன்னு கேக்குறாங்க. இப்ப நம்ம சால்வ் பண்ணிடலாம், கவனிங்க. அதாவது இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு, அதாவது distance equal to speed into time. இத நம்ம தோனி equal to சச்சின் அப்படி சொல்லி ஞாபகம் வச்சுக்கோ, மறக்காத அதுக்காக. புரியுதா? distance equal to speed into time. இப்ப ஸ்பீட் என்னது? 60 km/h. ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இங்க டைம் வந்து செகண்ட்ஸ்ல கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆப்ஷன் எல்லாமே மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. அப்ப இது மட்டும் km/h இருக்கு. ஓகேவா? இது மட்டும் km/h இருக்கு. அப்ப நம்ம ஸ்பீட மீட்டர் per செகண்டா மாத்திக்கலாம். ஸ்பீடா இப்ப km/h இருந்து மீட்டர் per செகண்டா மாத்தணும். என்ன பண்ணணும்னா 5/18 பெருக்கணும். அப்ப ஸ்பீடு வந்து 60 × 5/18. ஏன் 5/18 போறோம்னு தெரியுதா? ஸ்பீடு வந்து km/h இருக்கு, அத மீட்டர் per செகண்டா மாத்தணும்னா 5/18 பெருக்கணும். இதே மீட்டர் per செகண்ட்ல இருக்க ஸ்பீட km/h மாத்தணும்னா 18/5 பெருக்கினா போதும். இப்ப km/h இருக்கு, இது 5/18 பெருக்கிட்டேன். அப்ப இது மீட்டர் per செகண்டா மாறிடுச்சு. ஓகே, டைம் என்னப்பா? 9 செகண்ட்ஸ். டைம் வந்து பாத்தீங்கன்னா 9 செகண்ட்ஸ். ஸோ டைம்ல 9 போட்டுருங்க. இப்போ இதை சால்வ் பண்ணா நமக்கு டிஸ்டன்ஸ் கிடைச்சிடும். ஓகே, சால்வ் பண்ணிடலாமா? சரி, 9 9 20 18, 1 2 32 60, 35 எப்படின்னா என்ன வருது? 150 வருதா? 35 150. அப்ப 150 மீட்டர் அப்படிங்கறதா ஆன்சர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டு டைம், தட்ஸ் இட். ஆனா இந்த 60 5/18 பெருக்கணுங்கிற மாதிரி நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்பீடுங்கிறது மீட்டர் per செகண்ட்ல இருந்ததுன்னா டைமும் செகண்ட்ஸ்ல இருக்கணும். அதே மாதிரி கிடைக்கிற டிஸ்டன்ஸும் மீட்டரா கிடைக்கும். மீட்டர் செகண்ட், மீட்டர் per செகண்ட்லாம் ஒரு ரிலேஷன்ல இருக்கும். ஸ்பீடு வந்து உங்களுக்கு km/h இருக்குன்னா டைம் ஹவர்ல இருக்கணும். அப்ப டிஸ்டன்ஸும் கிலோமீட்டர் தான் கிடைக்கும். ஸோ இந்த மூணு ஒரு ரிலேஷன், இந்த மூணு ஒரு ரிலேஷன், அதுக்கேற்ற நீங்க மாத்திக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி மாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ரொம்ப ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் போறதுக்கு முன்னாடி ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. சரிங்களா? ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம அகாடமில கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஏஎல்பி ஆகட்டும், டெக்னீஷியன் ஆகட்டும், ஆர்பிஎஃப் ஆகட்டும், ஜேஇ, என்டிபிசி, இந்த எல்லாத்துக்குமே ஆஃப்லைன் ஆன்லைன் ரெண்டுத்துலயுமே கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் டெஸ்ட் கொண்டு போயிட்டு இருக்கோம், மெட்டீரியல் முதல் கொண்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஆஃப்லைனே கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ்க்கு தமிழ்நாட்டிலே நம்ம தான் ஃபீஸ் கம்மியா வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேற ரயில்வே ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, கிளாரிபிகேஷன் வேணும்னாலுமே கூட 7708197281 இந்த மாதிரி கான்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஒரு கொஸ்டின் பார்த்துருந்தோம், அப்படியே ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம். So second question பாருங்க. Two ships are sailing in the sea on the two sides of a lighthouse. The angle of elevation of the top of the lighthouse is observed from the ships are 30 degree and 45 degree respectively. If the lighthouse is 100 meter height, the distance between the two ships is. So இத வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சால்வ் பண்ண சொல்றாங்க. சால்வ் பண்ணிடலாம். ஆப்ஷன் பாருங்க. 173 200 273 300. ஓகேவா? அது என்னன்னா ரெண்டு கப்பல் இருக்கு. அந்த ரெண்டு கப்பலுமே ஒரு லைட் ஹவுஸ் இருக்குல்ல, அதுக்கு ரெண்டு சைடு இருக்கான். அதுல ஒரு கப்பல் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி கோணத்துல இருக்கு, இன்னொரு கப்பல் வந்து 45 டிகிரி கோணத்துல இருக்கு. லைட் ஹவுஸோட லென்த், அதான் ஹைட் இருக்குல்ல, அது வந்து உயரம் வந்து 100 மீட்டர். அப்ப ரெண்டு கப்பலுக்கும் நடுவில் உள்ள தூரம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப சால்வ் பண்ணிடலாமா? கவனிங்க. இப்ப இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். கவனிங்க, இது வந்து ஒரு டயக்ராம் மாதிரி நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு கிளியரா புரியும். கவனிங்க. ஓகே, ஏ பி சி டி. என்ன சார் இது அப்படின்னா சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. இதான் லைட் ஹவுஸ். சரிங்களா? இதான் லைட் ஹவுஸ்.
இந்த லைட் ஹவுஸோட உயரம் வந்து 100 மீட்டர் கொடுத்துருந்தாங்களா? ஸோ இது வந்து 100ங்க, இதோட வேல்யூ 100. ஓகே. சிடின்றது என்னன்னா இது ஒரு கப்பல், அது ஒரு கப்பல், இது ஒரு ஷிப், அது ஒரு ஷிப். இப்போ இந்த ஷிப் தான் வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி கோணத்துல இருக்கு, இது வந்து 45 டிகிரி கோணத்துல இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம இப்போ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ரெண்டு ஷிப்புக்கு நடுவில் உள்ள தூரம் தான் கேட்குறாங்க. அப்போ நம்மள்ட்ட சிடி தான் கேட்குறாங்க. கரெக்டா? சிடி தான் கேட்குறாங்க. அப்போ நமக்கு ஏசியையும் சரிங்களா ஏடியையும் ஆட் பண்ணா போதும். இந்த ஏசியையும் ஏடியையும் ஆட் பண்ணா சிடிங்கிறது கிடைச்சிடும். கரெக்டா? அப்போ நம்ம இதை கண்டுபிடிக்கணும், அதை கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் இதை கண்டுபிடிப்போம். இப்போ இதை நம்ம எடுத்துக்குவோம், இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்குவோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ நான் சால்வ் பண்ண கவனிங்க. அதாவது சரி, ஓகே, சால்வ் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வருவோம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கவனிங்க, ஏபி பை ஏசி எடுத்துக்கிறேன். ஏன்னா சார் ஏபி பை ஏசி அப்படின்னா இப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டிகிரி இருக்கு. ஏபின்றது ஆப்போசிட் சைடு, எதிர்பக்கம். ஏசிங்கிறது அட்ஜசன்ட் சைடு, அடுத்துள்ள பக்கம். அப்ப ஏபி பை ஏசினா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா நம்ம என்ன சொல்லுவோம்? tan தான் சொல்லுவோம். ஓகேவா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா நம்ம tan தான் சொல்லுவோம். அப்ப இது வந்து tan 30, tan 30 டிகிரி, tan 30 டிகிரி. ஓகே, அப்ப tan 30 ஓட வேல்யூ என்ன சார்னா 1/√3 வரும். tan 30 ஓட வேல்யூ 1/√3. ஏபின்றது நமக்கு 100 இருக்கு. ஓகேவா? ஏபின்றது நமக்கு 100 இருக்கு பை ஏசி. அப்ப 100 பை ஏசி கூட 1/√3. இப்ப ஏசி ஈக்குவல் என்ன ஒன்று இதை வச்சு இப்ப ஏசி அங்கிட்டு போற √3 இங்க வந்துடும். அப்ப √3 × 100, அதாவது 100√3 தான் ஏசியோட வேல்யூ. இப்ப ஏசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 100 × √3. ஏசி கண்டுபிடிச்சிட்டோம் 100 × √3. ஓகே, இப்ப அப்படியே நம்ம இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். இதை நோட் பண்ணிக்கோங்க, அழைச்சிடுறேன். நம்ம இப்படி இப்ப அந்த ட்ரையாங்கிளுக்கு வந்துடலாம். 100√3 மீட்டர் எது? ஏசியோடது. இப்ப ஏசி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 100√3 சொல்லிட்டு. இப்ப இதுக்கு வருவோம். அதே மாதிரி இதை எடுத்துக்கோங்க. இப்ப இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகைன் ஏபி பை ஏடின்னு எடுத்துக்கிறேன். அதுதான் இது ஏபின்றது எதிர்பக்கம், ஆப்போசிட் சைடு. ஏடிங்கிறது அடுத்துள்ள பக்கம், அட்ஜசன்ட் சைடு. அப்ப இப்ப ஏபி பை ஏடினா அகைன் இங்க tan 45 டிகிரின்னு வரும். tan 45 டிகிரி வரும். அதாவது எதிர்பக்கம் பை காரணம்னா சைன், அடுத்துள்ள பக்கம் பை காரணம்னா காசு, எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா tan. இதை நம்ம படிச்சிருக்கோம், அதனால தான் tan எடுக்கிறோம். tan 45. tan 45 ஓட வேல்யூ 1ங்க. tan 45 ஓட வேல்யூ 1. அப்ப ஏடி பை ஏடி ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்ப இந்த ஏடி அங்கிட்டு போனா ஏடி ஈக்குவல் டு ஏடின்னு ஆயிரும். ஏபி ஈக்குவல் டு ஏடின்னு ஆயிரும். சரி, ஏபியோட வேல்யூ என்ன? 100 மீட்டர். அப்ப ஏடியோட வேல்யூ 100 மீட்டர் தான். அப்ப இதோட 100 மீட்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இது 100√3, இது 100. ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர். ரெண்டையும் ஆட் பண்ணா ஆன்சர். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கவனிங்க, 100√3 + 100. இப்ப இதை கண்டுபிடிச்ச ஆன்சர். ஓகே, ரெண்டுல இருந்து 100 காமனா வெளியே எடுத்துடலாம். காமனா வெளியே எடுத்தீங்கன்னா √3 + 1ன்னு வரும். ஓகே, √3 ஓட வேல்யூ என்ன சார்? அப்பனா 1.73. √3 ஓட வேல்யூ 1.73. 1.73 + 1 2.73. அப்ப 100 × 2.73 வரும். அப்ப 2.73 ஓட 100 பெருக்குனீங்கன்னா 273 மீட்டர்னு வரும். சோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 273 மீட்டர். சோ இத கரெக்ட்டா போட்டீங்கன்னா முடிஞ்சுங்க, அவ்வளவுதான். இது வேணும்ன்றப்ப நீங்க வந்துட்டு ஏபி பை ஏசி போடுங்க, போட்டீங்கன்னா 100√3 கிடைக்கும். இங்க ஏபி பை ஏடி போடுங்க, 100ன்னு கிடைக்கும். ரெண்டையும் ஆட் பண்ண ஆன்சர். ஈஸியான क्वेश्चन தான். என்ன அந்த எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம்னா tan 30 னா 1/√3, tan 45 னா 1 அப்படின்னு தெரிஞ்சுனா ஈஸியா போடலாம். ஓகேவா? சோ ரொம்ப ஈஸியான क्वेश्चन தான். இந்த மாதிரி क्वेश्चंस லைவ்ல அடிக்கடி கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த क्वेश्चन போயிடலாம். ரைட், நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. A sum of money at simple interest amounts rupees 815 in 3 years, 854 in 4 years. Sum is, அதாவது தனிவட்டி முறையில ஒரு தொகை 3 வருஷத்துல 815 ஆகுதான், 4 வருஷத்துல 854 ஆகுதான். அப்ப அசல் தான் நம்மள்ட்ட என்ன கேக்குறாங்க. இப்போ இதை சால்வ் பண்ணிலாம் கவனிங்க. இது தனிவட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான், ரொம்ப ஈஸி. சரிங்களா? கவனிங்க, அதாவது அசல் 1 வருஷத்துல, 2 வருஷத்துல, 3 வருஷத்துல 815 ஆகவும் 4 வருஷத்துல 854 ஆகவும் மாறுது. இப்ப நல்லா கவனிங்க, இந்த 1 வருஷத்துல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? இந்த 1 வருஷத்துல எவ்வளவு அதிகரிச்சிருக்கு? 39 ரூபா அதிகரிச்சிருக்கும். எப்படி சொல்றேன்னா இல்ல மைனஸ் பண்ணா போதும். இல்ல மைனஸ் பண்ணா 39ன்னு வரும். அப்ப வருஷத்துக்கு 39 ரூபா அதிகரிக்குதுன்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு அதிகரிச்சிருக்கும்? 39 117 அதிகரிச்சிருக்கும். 117 அதிகரிச்சிருக்கும். 3 வருஷத்துக்கு 117 அதிகரிச்சிருக்கும். அப்ப 815ல இருந்து 117 மைனஸ் பண்ணா ஆன்சர் முடிஞ்சு போச்சு. 117 மைனஸ் பண்ணீங்கன்னா
698 வரும். ஆன்சர் ஆப்ஷன் சி 698. ஸோ அசல் தான் கேட்டாங்க, சம்மு தான் கேட்கறாங்க. அப்ப ஆன்சர் 698 முடிஞ்சு போச்சு. 3 வருஷத்துல 815, 4 வருஷம் 854, 30 அதிகரிச்சிருக்கு. அப்ப 3 வருஷத்துல 117 அதிகரிச்சிருக்கும். 698 ஆன்சர் முடிஞ்சு போச்சு. இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கவனிங்க. Alfred buys an old scooter for rupees 4,100 and spends rupees 800 on space. If he sells the scooter for rupees 5,800, it's gain percentage. அதாவது ஒரு 4,700 ரூபாய்க்கு ஒரு வண்டியை வாங்குறாரு, அதை சரி பண்றதுக்கு ஒரு 800 செலவு பண்ணிடுறாரு, ஆனா 5,800க்கு விற்கிறாரு. அப்ப லாப சதவீதம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? ரைட். எவ்வளவு கொடுத்து இப்ப வாங்கியிருக்காரு? 4,700 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்காரு. ஓகே, எவ்வளவு அதுக்கு செலவு பண்ணிருக்காரு? 800 ரூபாய் செலவு பண்ணிருக்காரு. அப்ப 5,500ங்கிறது இங்க அவரோட அடக்க விலை, வாங்கின விலை தான் நீங்க வச்சுக்கணும். ஏன்னா 4,500க்கு வாங்கி 800 ரூபாய் செலவு வேற பண்றாரு. அப்ப அவர் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காரு? 5,500 ரூபாய் போட்டு அதை எவ்வளவு விற்கிறாரு? 5,800 ரூபாய்க்கு விற்கிறாரு. அப்ப 300 ரூபாய் லாபம். நான் கேட்டது லாப சதவீதம் கேட்கிறாங்க. லாப சதவீதத்துக்கு என்ன ஃபார்முலானா லாபம் பை அடக்க விலை இன்டு 100. அதாவது ப்ராஃபிட் டிவைடட் பை காஸ்ட் பிரைஸ் இன்டு 100. இப்ப ப்ராஃபிட் எவ்வளவு? 300 ரூபாய். வாங்கின விலை எவ்வளோ? 5,500 ரூபாய். இன்டு 100 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இன்டு 100 பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ரைட், கவனிங்க. 0000 போயிடும். புரியுதா? 11 55, 65 300, 60 பை 11. அப்ப அடிச்சீங்கன்னா 5/11 வரும். 5/11 வரும். ஆன்சர் ஆப்ஷன் பி, 5/11%. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது வாங்கின விலை 5,500, வித்த விலை. அப்ப லாபம் பை வாங்கின விலை இன்டு 100 போட்டா ஆன்சர் வந்துடும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 5/11%. ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन கவனிங்க. ஓகே, a batsman scored 120 runs which included 3 boundaries and 8 sixes. What percent of his total score did he make by running between the wickets? 45%, 50%, 55%, 60% கேக்குறாங்க. அதாவது ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஒரு துடுப்பாட்டக்காரர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 120 ரன் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறாரு. 120 ரன் அடிக்கிறாரு. அதுல 3 4 8 6 அடிக்கிறாரு. 3 4 8 6 அடிக்கிறாரு. அப்ப ஓடி எடுத்தாருல ரன், அது எவ்வளவு சதவீதம் அப்படின்னு கேக்குறாங்க. ஓடி எடுத்தது எவ்வளவு சதவீதம் கேக்குறாங்க. கவனிங்க, மொத்தமா ஒருத்தர் 120 ரன் அடிச்சிருக்காரு. 120 ரன். ஓகே, அதுல 3 4 8 6 அடிக்கிறாரு. 3 4 8 6. 3 4னா முன்னாங்க 12 ரன் வந்துருச்சு. 8 48 ரன் வந்துருச்சு. அப்ப 48 12 கூட்டினா 60 ரன். அப்ப 60 ரன் அவர் 4-6ல அடிச்சிட்டாரு. 120ல 60 ரன் 4-6ல அடிச்சிட்டாரு. அப்ப ஓடி எத்தனை ரன் எடுத்திருப்பாரு? மீதி 60 ரன் தான் அவர் ஓடி எடுத்திருக்காரு. அப்ப ஓடி எடுத்த ரன் 60, மொத்த ரன் 120. அப்ப 120ல இந்த 60ங்கிறது தான் எவ்வளவு பர்சன்ட் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, 50% ஆன்சருங்க. முடிஞ்சு போச்சுங்க. இதை அடிச்சு போட்டாலும் 50% தான் வரும். சோ ஓர் 60, இங்க ஈர 60, ரெண்டாவது அடிச்சீங்கன்னா 50. ஆன்சர் 50%. ஓகே, ஸோ ரயில்வே ரொம்ப முக்கியமா கேட்கக்கூட கேள்வின்னு சொல்லிட்டு ஒரு 5 டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் வந்து 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போற எல்லா வீடியோஸுமே பாருங்க. இதே மாதிரி ஒரு நாள் மேக்ஸ், ஒரு நாள் ரீசனிங், ஒரு நாள் சயின்ஸ், ஒரு நாள் ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லிட்டு மொத்தமா நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்மளோட கிளாஸஸ்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கு, ஜாயின் பண்ண நினைச்சாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா ஆர்ஆர்பியில ஜேஇ, ஏஎல்பி, டெக்னீஷியன், ஆர்பிஎஃப், ஓகே, என்டிபிசி எல்லாத்துக்குமே கிளாஸஸ் போயிட்டு இருக்கு. ஃபீஸ் கம்மியா தான் வச்சிருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. சேம் டைம் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் வேணும்னா இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்க டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.